கடிக்கும் ஆசையில் அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீனாக்கு உடம்பு சரியாமல் படுத்துட்டு இருக்காங்க, அதனால் சமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. அது தெரியாமல் முத்தோட அம்மா வந்து, இன்னும் நீ சமைக்காமல் சொகுசாக தூங்கிட்டுருக்கேன் மூஞ்சில் தண்ணி ஊற்றுறாங்க. அதை முத்து பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டு, இனி இந்த மாதிரிலாம் பண்ணுறவளை வச்சுக்காதீங்க, இனி என் பொண்டாட்டி யாருக்கும் சமைச்சு தரதுக்கு ஒன்றும் வேலைக்காரி இல்லை, இனி அவள் சமைச்சு தர முடியாது, என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, இனி இந்த வீட்டில் அவங்கவுங்க குடும்பத்துக்கு தேவையானது சமைச்சிங்க, இனி மீனா எனக்கும் அவளுக்கும் மட்டும்தான் சமைப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிடுறாரு. கோவப்பட்டதை பார்த்து விஜயா பயந்து போயிடுறாங்க. பயந்து போய் ஒன்றுமே பேசாமல் அவங்க ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டு, என்னங்க எங்கே இருக்கீங்க, இங்கே வாங்க, முத்து இந்த மாதிரி என்னை அடிக்க கை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, இல்லையே முத்து அந்த மாதிரி கைவிட மாட்டாங்களே, முதல்ல நீ என்ன பிரச்சனை பண்ண அதை சொல்லு, அவன் மேலே உடனே குறை சொல்கிறதே உனக்கு வேலையாக போச்சு, நான் ஒன்றும் பண்ணலங்க, எதுவும் சமைக்கலை, அதை கேட்டதுக்கு முத்து என்னை அடிக்க வந்துட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. மீனா ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து, இங்கேருந்து நீ யாருக்கும் வேலை செய்ய வேண்டாம், நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா, அப்போ தான் உன்னோட அருமை உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு முத்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாரு.